எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 23 இப்படியே சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இன்றைக்கு நாம் வாங்க வேண்டிய பொருளை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் சம்பாதிக்கிறவர்கள் இருந்தால், அவர்களுக்கு சம்பளம் வந்த உடனே, வருமானம் வந்த உடனே நாம் அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நாம் என்ன வாங்கலாம், முதல்ல போய் எந்த கடையில் என்ன வாங்கலாம், அதை நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த சம்பளமோ அல்லது வருமானமோ வருகிற பொழுது அதில் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து தசமபாக காணிக்கையை எடுத்து வைத்து மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்குற காரியங்களாக எடுத்து இன்னும் மிஷினரி ஊழியங்கள் மற்ற ஊழியங்களை தாங்கன்னு எடுத்து வைத்து விட்டு அதற்கு பிற்பாடு வாங்குவதை யோசித்தா அப்புறம் வாங்குகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், எதை வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு நினைக்கிறோம். அதற்காக தான் பைபிளில் தெளிவாக நீதிமொழி எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு போதகர் எங்களுடைய இடத்துல நடத்தி கொண்டிருக்கிற போது பாடம் நடத்துகிற சொல்லி கொண்டிருந்தார், சத்தியத்தை வாங்கு விற்காதே என்று சொல்லி. அப்போது சத்தியத்தை வாங்கணும். சத்தியத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பைபிளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதுல மாடத்தில் வைக்கிறது கிடையாது. நிறைய பேர் அதை செய்வான் பார்த்தீங்களா. பைபிளை வாங்கிட்டு வந்து மாடத்தில் வச்சுட்டா நமக்கு சத்தியம் உள்ளே வந்துடுமா? கிடையாது. அந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தை, ட்ரூத், உண்மை, அதை நாம் வாங்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். அதை பிரசங்கிக்கிற போது அதை நாம் கேட்க வேண்டும். கண்களாலே அதை பார்த்து வாசிக்கிற பொழுது நம்ம கண் வழியாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போக வேண்டும். வாயினால் சத்தமிட்டு வாசிக்கிற போது வாய் வழியாக உள்ளே போக வேண்டும். அவைகளை வாசிக்கிறதையோ பிரசங்கம் பண்ணுறதையோ கேட்கிற போது சத்தியம் காதுகள் வழியாக உள்ளே போக வேண்டும். காது வழியாக, கண் வழியாக, வாய் வழியாக அந்த சத்தியத்தை நாம் உள்ளே உள்வாங்க வேண்டும். சத்தியம் நமக்குள்ளே வர வேண்டும். வேத வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கவனித்து வாங்கணும். சத்தியத்தை வாங்கு. யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரிசீவ் தி ட்ரூத் from anybody, whoever may talk the truth. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. பட் த திங் இஸ் whether it is word of God. தேவனுடைய வார்த்தையை வாங்கிக்கோ. தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். தேவனுடைய சத்தியம்தான் நம்ம வாங்க வேண்டிய பொருளே. நம்முடைய வாழ்நாளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சம்பாதிக்கிறது நிலத்தை வாங்கினா, மண்ணை வாங்கினா, வீடை வாங்கினா, காரை வாங்கினா, பங்களா வாங்கினா இல்லை. சத்தியத்தை வாங்கினாயா? சத்தியம் உனக்குள்ளே வந்திருக்கிறதா? உன் இருதயத்தில் பதிந்திருக்கிறதா? உன்னுடைய மூளையில் இருக்கிறதா? உன்னுடைய எண்ணங்கள் இருக்கிறதா? உன்னுடைய வாயில் இருக்கிறதா? உன்னுடைய சுவாசமாக இருக்கிறதா? வாங்கு. அப்படி சத்தியத்தை நீங்கள் வாங்குகிற பொழுது அதன் கூடவே அப்படியே சத்தியத்தை நீங்கள் வாங்குகிற பொழுது என்னத்தை வாங்குவீங்க? ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குங்க. ஞானம் என்பது சத்திய வார்த்தைகளை கேட்கிற பொழுதே நமக்குள்ளே வருகிறது தான் ஞானம். கடவுள் என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எதற்காக மனுஷனை படைத்தார்? எதற்காக என்னையும் உங்களையும் படைத்தார் என்ற காரியங்களை எல்லாம் அறிகிறது தான் ஞானம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய சர்வ வியாபியாக இருக்கிற ஒரு பண்பு, சர்வ ஞானியாக இருக்கிற ஒரு குணம், இவைகளை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வது தான் ஞானம். கடவுளை பற்றி அறிகிறது, அறிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது உள்ளே வைத்து அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. பாருங்கள், ஞானம் என்பது இட் இஸ் கால்ட் விஸ்டம். இட் இஸ் காட் கிவன். இட் இஸ் நத்திங் பட் காட் ஹிம்செல்ஃப். Unless and until we know who is God, what is He, how is He, இதெல்லாம் தெரியாத வரையில் we don't have any wisdom. அந்த wisdom என்பது அதுதான். அப்படி தேவனை பற்றி நாம் அறிகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது that wisdom will give you strength and energy and capacity to acquire knowledge. புத்தியை சம்பாதிக்க முடியும். ஸோ சத்தியம் மேபி உபதேசத்தில் வரலாம். ஸோ உபதேசத்தையும் வாங்கு. ஸோ ஒரு உபதேசத்தில் போகும்பொழுது, ஒரு செமினாருக்கு, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணம் கட்டிட்டு நம்ம சேர்ந்து அதை அட்டன் பண்ண சொல்லி சொன்னால் அவ்வளோவா பணமா நம்ம யோசிக்கிறோம். பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுதல், தேவனுடைய வல்லமையும் அவருடைய சத்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளுதல், அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தான் ஞானம். அது அனுபவிக்கிறது தான் புத்தி. அதை உபதேசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற பொழுது அதையும் நம்ம வாங்கணும். ஸோ சத்தியத்தை வாங்குங்க. அப்படியே நீங்கள் ஞானத்தை வாங்குங்க, உபதேசத்தையும் வாங்குங்க, புத்தியையும் வாங்குங்க. பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமே முக்கியம்ங்கிறது. ஏனென்றால் கடவுளை பற்றி ஒரு அறிவு இல்லை, கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயம் இல்லை, கடவுளை பற்றிய ஒரு உணர்வு இல்லை.
கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குற உணர்வு இல்லைன்னா ஞானம் நம்மகிட்ட கிடையவே, ஞானமே கிடையாது. நம்முடைய ஞானம் என்பது தேவனை தேடுதல் தான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது தான், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறது தான், தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிறது தான், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறது தான். பாருங்கள், அப்போது ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. சத்தியத்தை வாங்கினா ஞானத்தை சம்பாதிப்பாய். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அது நீதிமொழி 4:7, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானத்தை சம்பாதிச்சுன்னா புத்தியை சம்பாதிச்சிருவீங்க, பார்த்தீங்களா? ஸோ ஞானம் புத்தியை சம்பாதிப்பதற்கு உபதேசத்தை சம்பாதிக்கணும், அவ்வளோதான். உபதேசத்தை நம்ம வாங்கணும். எனக்கு பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது எப்படி நாம் கேட்கிறோம், நம்முடைய ரிசப்ஷன் பவர் எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவைகளை எப்படி நாம் கேட்கிறோம், எப்படி உள்ளத்தில் கொண்டு போகிறோம், அது இருதயத்தில் பதிய வைக்கிறோம், அதை திரும்ப போய் வீட்டில் வாசித்து பார்க்குறோம், நினைக்கிறோம், அந்த வார்த்தை நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறது, அதை நாம் உச்சரிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். இவைகள்லாம் ஞானத்தை, சத்தியத்தை வாங்குறத பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதுபோல தான் ஒரு மெசேஜை கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சியிலையோ வேறு எங்கேயோ நீங்கள் கேட்குற பொழுது அதை கூர்ந்து கவனியுங்கள். வேத வசனத்தை வைத்து, பைபிளை வச்சு பாருங்கள், அதை அப்படியே உள்ளதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை அசை போடுங்கள். அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே ஞானத்தையும் புத்தியையும் உருவாக்கட்டும். நீங்கள் கேட்கிற உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அந்த ஞானம் சம்பாதிச்சா புத்தி வந்துடும். புத்தியை சம்பாதிச்சா உலக பிரகாரமான எல்லா வேலைகளையும் நாம் ஞானத்தோடு செய்வோம், திறமையாக செய்வோம். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய புத்தியினாலே நாம் ஜெயம் கொள்ளுவோம். அந்த உபதேசம் நம்மை வாழ வைக்கும். எனவே எனக்கு பிரியமானவர்களே, பி கேர்ஃபுல் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். சத்தியத்தை வாங்குவதற்கு முதலிடம் கொடுங்க. கூடவே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குங்கள். ஞானத்தை சம்பாதியுங்கள்.